நாவுக்கு மைமை துதின மைமை லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே இந்த மகா ஆசீர்வாதமான அந்த கஸ்திவாரத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த கஸ்திவாரத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நீர் அடியாளுக்காக கஸ்திப்பாடு அடைந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் மைவிட்டு பூலத்திலிருந்து அடியாளுக்காக நீர் அகோரமான பாடுகளை அனுபவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம், பயங்கரமான பாடுகளை அனுபவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். யாருமே இதுவரையில் அனுபவித்திராத மகா பயங்கரமான கொடூரமான கொடிய பாடுகளை அனுபவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம், கஸ்தி பாடுகளை அனுபவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நீ அதை இதமாக கஸ்திகளை அனுபவித்து பாடுபட்டு மரித்த இந்த கஸ்தி வாரத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த கஸ்தி வாரத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாக இந்த கஸ்தி வாரத்தின் முதல் நாளில் நல்லதாவே நீர் கழுதை குட்டியின் மேல் பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதி அதிகமாயிருக்கிற நீர் நல்லதாவிமை தாழ்த்தி வறுமையாக்கி நல்லதாவி நீர் கழுதை குட்டியின் மேல் பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். தாவி சமாதானத்தின் ராஜாவாக நீர் பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம், நீதியின் ராஜாவாக நீர் பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம், சமாதான பிரபுவாக நீர் பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே எங்கள் பிதாவே உம்மை மிகவும் தாழ்த்தி பெருமையாக்கி பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே கஸ்திவாரத்தின் முதல் நாளில் நீர் நல்ல பிதாவே மிகவும் விசேஷமாக எருசலேமுக்கு பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஆசீர்வாதமாக பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம், மிக ஆசீர்வாதமான பவனிக்காக ஸ்தோத்திரம். பிதாவே அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அடைந்துள்ள நீர் அந்த நாளை கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நல்ல பிதாவே பவனி ஆராதனை பங்கொண்டிருந்தார் ஜனங்கள் அளவில்லாத ஆசீர்வாதம் அடைந்துள்ளதாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நல்லதாக நம்முடைய நாமத்தினால் இப்படி ஜனங்கள் கிடைக்கிறதா இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே மகா உன்னதமானவராகிய உம்மிடத்திலிருந்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் நித்தியானந்தமுள்ள ஏகா சக்கராதிமாகிய உம்மிடத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏராளந்தாளமாக இப்படி ஜனங்களுக்கு உண்டாகத்ததாக இகபர் ஆசீர்வாதம் ஏராளந்தமாக கிடைக்கிறதாக இம்மைக்கு மறுமைக்கு ஏற்றதான் ஆசீர்வாதங்கள் ஏராளந்தாளமாக கிடைக்கிறதா இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே இப்படி ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அடைந்து கொள்ளுவதாக அளவில்லாமல் அடைந்து கொண்டு விடுத்து சென்று விட்டு யாவரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி செலுத்துவதாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே இந்த கஸ்தி வாரத்தின் எல்லா நாட்களுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே இந்த நாட்கள் எல்லாம் நீர் அனுபவித்ததான் அதீதமான பாடுகளை நினைவூர்ந்து அதீதமாக ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி மனஸ்தாபத்தோடு ஜெபம் பண்ணி நொறுங்கொண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி வறுமையாக ஜெபம் பண்ணி நல்லதாகவே எல்லாரும் அளவிட முடியாத ஆசையெல்லாம் அடைந்து கொள்வதாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நல்லவிதாக ரட்சிப்பு அடைந்து கொள்வதாக பின்மாற்ற அடைந்தவர்கள் உயிர்ப்பியப்படுத்துவதாக நல்லவிதாவே பரிசுத்த குறைவோடு காணப்படுகிற யாவரும் பரிசுத்தமடையத்ததாக ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாக பெற்றுள்ள யாவரும் பரிசுத்தாவில் அவசியம் பண்ணப்படுத்துவதாக இறக்கம் செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இந்த வாரத்தில் அதீதமாக கேட்டு பெற்றுக்கொள்வதாக உடைய பாடல்கள் மூலம் வருவதான ஆசீர்வாதங்கள், உடைய பாட மரணத்தின் மூலம் வருவதான ஆசீர்வாதங்கள், உடைய உயிர்த்தலின் மூலம் வருவதான ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய ஜனங்கள் அளவில்லாமல் அதிகமாக அடைந்துள்ளதாக இறக்கம் செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே அளவில்லாத ஆசீர்வாதங்களை உலகத்தில் நீர் கட்டளையிட்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே உடைய சபைக்கு அதீதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய சபையார் மற்றும் இங்கு வந்து சென்று விடுற ஜனங்கள் மற்றும் யாவரும் அளவில்லாத ஆசீர்வாதம் அடைந்துள்ளதாக நீர் இறக்கம் செய்யும்படியாய் இறங்கும்படியாய் கிருபை செய்யும்படியாய் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாடல் மூலம் வருவதான பலன், உடைய பாட மரணத்தின் மூலம் வருவதான பலன், நீர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தால் உண்டான பலன் எல்லாம் ஏராளந்தாளமாக உடைய ஜனங்கள் அடைந்துள்ளதாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே நம்முடைய பாடல் பலன்களும் எல்லா பலன்களும் உடைய ஜனங்கள் அதிகமாக உண்டாகத்ததாக ஜனங்கள் பல்லவராஜ்யத்திற்கான பாக்கியமான்களாக பாக்கியவதிகளாக மாறத்ததாக பல்லவராஜ்யத்தை சொந்தமாக்க ஏற்ற தகுதியுடையவர்களாக மாறத்ததாக பல்லவராஜ்யத்தின் வாசிகளாக மாறத்ததாக சொர்க்கராஜ்யத்தின் வாசிகளாக மாறத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே யாவரும் நல்ல பிதாவே உம்முடைய பாடுகள் அதீதமாக நினைவூர்ந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களோட இந்த உலகத்திலே உங்கள் பிரியமான சாட்சிகளாக பிழைக்க கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே நல்ல தாழ்மையுடையவர்களாக தங்களை தாழ்த்தத்தக்கதாக தங்களை வறுமையாக்கத்தக்கதாக ஜீவத்தில் உள்ள குற்றம் குறைகளை அரைக்க வேண்டி கண்ணீருட்டு புலம்பத்தக்கதாக பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவத்தை, பூர்ணமான விடுதலை அனுபவத்தை, பூர்ணமான பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் யாவரும் கிருபை செய்ய முடியாது இறக்கம் செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே உங்கள் தரிசிப்பதற்கு ஏற்றதான பரிசுத்தமான அனுபவத்தை, பூர்ணமான பரிசுத்தமான அனுபவத்தை ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும்
பரிசுத்தமடைந்த பரிசுத்தமான அனுபவத்தை, சுத்தமான ஜீவி அனுபவத்தை யாவரும் அடைந்து வாழ இறங்க விட வேண்டிக் கொள்ளும் பிதாவே. இரத்தத்தினால் பாவங்களால் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு, இப்படி பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டு, பாவங்களால் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு, நல்லதாவியுடைய வசனத்தினாலும் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு, சுத்தமான அனுபவத்தை, பரிசுத்தமான அனுபவத்தை இந்த ஜனங்கள் அடைந்து வாழ கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிகிறோம். வல்லமையோடு அதிகாரத்தோடு கிரிசைவிட வேண்டிக் கொள்கிறோம். ஆறான் விழுவாத நீரை கூட இருக்க வேண்டிக் கொள்கிறோம். நீரை கிரிசைவிட வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தடைகளை நீக்கப்படும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா பிரதிகூலம் அயற்றப்படும் வேண்டிக் கொள்கிறோம். நோயோடு வியாதியோடு பிசாசுகள் கட்டுகளோடு காணப்படுற யாவரையும் சந்தித்து சுஸ்தமாய் குணமாக்கி ஆரோக்கியப்படுத்தி ஆசீர்விட வேண்டிக் கொள்கிறோம். அற்புத அடையாளமான பலத்து கிரியலை, உடைய வல்லமையான கிரியலை இந்த சபையிலே வெளிப்படுத்தி கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வெளிப்படையாய் கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பகிரங்கமாய் கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் வீட்டிலிருந்து கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உடைய வல்லையை வெளிப்படுத்தி கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உடைய பலத்தை வெளிப்படுத்தி கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வல்லமையோடு அதிகாரத்தோடும் கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கிரேசியது அளவில்லாத ஆசீர்வாதங்கள் இந்த ஜனங்களுக்கு கிடைத்ததாக, இம்மைக்கும் மறுமைக்கேற்ற ஆசீர்வாதம் ஏறந்தாலும் உண்டாகுவதாக இறக்கஞ்சிவிட கெஞ்சுகிறோம் பிதாவே. குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தரணும். யார் மேல் கிருபையாக இருக்குமாறு அன்பாரும் தயவாரும் மேல் பிரேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே. ஆமென். சாவுக்கு மகிமை துதிய மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம். லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே இயேசுவை துதிக்கிறோம் பிதாவே. லேலுயா ஸ்தோத்திரம். 144 பாட்டு. ஓசன்னா 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 ஓசன்னா
தாவுக்கு மகிமை துதியின் மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்கா ஸ்தோத்திரம், இரத்துக்கா ஸ்தோத்திரம், மகா இறக்கங்களுக்காக மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கஸ்திவாரத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த கஸ்திவாரத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லதாவே பவனி சென்ற இந்த மகிமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். ராஜபவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவாகிய நீர் ராஜபவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ரட்சகராக இந்த உலகத்தில் அந்த நீர் மெய் தாழ்த்தி வறுமையாக்கி நல்லதாவே நீர் பவனி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஏற்றுறோம் பிதாவே. நல்லதாவே அப்பா பிதாவே, இந்த கஸ்திவாரத்தின் மேல் வருவதான எல்லா ஆசீர்வாதங்களுடைய ஜனங்கள் அளவில் நடந்துள்ளதாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த கஸ்தி பாடல் மூலம் வருவதான அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அடைந்து கொள்ள இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீர் பவனி சென்ற வருவதான ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அடைந்து கொள்ள இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அளவில்லாத ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள் அடைந்து ஆசிரியப்பட்டவர்களாக இந்த விதத்தில் வாழ்ந்து இடையிலே பரலோக ராஜ்யமாகிய பாக்கியத்தை சொந்தமாகிக் கொள்ள கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவராவது நியாயத்தீர்ப்பேற்ற நிலைமையோடு நரகத்துக்கு ஏற்ற நிலைமையோடு கடந்து செல்லாபடி எல்லாம் நிச்சயப்பட்டு உடைய வரையை கேட்டு ஆயத்தோடு படைக்க கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த ஜனங்களோடு நீர் பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரலோகத்தின் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த ஜனங்களோடு பேசும்படியாய் பேசி இடப்பட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்கள் ஜீவனுடைய உயிரடைய புத்துயிரடைய புது அனுபவத்தை கண்டடைய யாருக்கு நீர் பேசும்படியாக யாருக்கு நீர் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுற அடுக்க போல காணப்படுதான் அடியான்மே நீர் கிருபையாக இருந்த இறக்கமாக இருந்தாலும் அடியானை அதிகமாக பலப்படுத்திடலாம், சக்திப்படுத்திடலாம், பலத்த கருத்தை உபயோகப்படுத்திடலாம், திருநாமத்தை உபயோகப்படுத்திடலாம், திருவார்த்தையில் பேசி அறிவித்தரலாம், அளவில்லாத ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள் யாவரும் கட்டளையிட்டலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தரலாம், வாக்குகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடலாம், எல்லா தடைகளையும் நீக்கிடலாம், குழந்தைகள் சிறிய பெரியர் யாவரையும் ஆசீர்வித்தரலாம், யார் மேல் கிருபையாக இறக்கமாறு அன்பாரும் தயவாரும் மீட்பரே சுநாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதியின் மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் 1 முதல் 21 முடிய வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்ற ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷல் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருந்த கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடம் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். லேலுயா ஸ்தோத்திரம். கஸ்திவாரத்தின் சில சம்பவங்களை குறித்து வாசி கேட்டதான வசனங்கள் அறிவிக்கின்றன. கஸ்திவாரம் என்றால் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு மரித்ததான வாரம். அதிகமான பாடுகளை பயங்கரமான பாடுகளை நமக்காக அனுபவித்து மரித்ததான வாரம்தான் கஸ்திவாரம் எனப்படுகிறது. கஸ்திவாரம் நடந்ததான சில சம்பவங்கள் தான் நாம் வாசியை கேட்டோம். அது பிரதானமாக இந்த நாளில் அல்லது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் ஆண்டவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமு பவனி சென்றார். ஆண்டவர் பவனி சென்றதான நாள், ராஜாதி ராஜாவாக பவனி சென்றதான நாள், சமாதானத்தின் ராஜாவாக பவனி சென்றதான நாள். ஏராளமான ஜனங்கள் தானாகவே ஆர்ப்பரித்து சந்தோஷம் கொண்டாடின நாள். தானாகவே ஆண்களும் பெண்களும் குழந்தைகள் வரையிலும், பால் குடிக்கிறதான குழந்தைகள் வரையிலும், பாலகர் குழந்தைகள் வாயினால் பலன் உண்டு பண்ணீர் என்றதான வார்த்தையின்படி பால் குடிக்கிறதான குழந்தைகள் வரையிலும் மிகவும் சந்தோஷமாக ஆண்டவரை துதித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள். மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டது பவனி. சமாதானத்தின் ராஜா ஆண்டவர் ஆகிய இயேசு, சமாதான பிரபு ஆண்டவர் ஆகிய இயேசு, சமாதான பிரபு, நீதியின் ராஜா, சமாதானத்தின் கர்த்தர், சமாதான காரணர், சமாதானமான
வாழ்வு உலகத்திலே வேண்டும். ஜனங்கள் சமாதானம் வாழ்ந்து முடிவிலே பல்லவராஜ்யமாகிய அந்த பாக்கியத்தை என்றென்றைக்கும் சமாதானத்தோடு வாழும் பாக்கியத்தை ஜனங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஆர்க்காக அந்த உலகத்திலே வந்தவர், சமாதானமான வாழ்வை கொடுக்கும்படியாக அந்த உலகத்திலே வந்தவர், சமாதானத்தின் ராஜாவாக பவனி சென்றார். மேசியா அல்ல கிறிஸ்து, அவரே சமாதானத்தின் ராஜா என்று வெளிப்படத்தக்கதாக மேசியாவாக வந்தார். மேசியா என்றால் கிரேக்கு பாஷையில் கிறிஸ்து. அவர் என்ன? சமாதானத்தின் ராஜாவாக இந்த உலகத்திலே வந்தார், வெளிப்பட்டார். சமாதானத்தின் ராஜாவாக பவனி சென்றார். பவனி மிகவும் அளவிட முடியாத சந்தோஷத்துக்குரியதாக இருந்தது, மனமகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது, ஆர்ப்பரிப்புக்குரியதாக இருந்தது, அகமகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. மிகவும் மிகவும் ஆனந்த களிப்பான பவனியாக இருந்தது. இதுவரையிலும் எருசலேமில் நடந்திராத ஒரு விசேஷித்த பவனியாக இருந்தது. முற்காலங்களில் சமாதான நாட்களில் சமாதானமாக நாட்டில் பஞ்சமோ பட்டினியோ அல்லது கொள்ளை நோய்களோ அல்லது யுத்தங்களோ இல்லாத சமயத்தில் பிரதானமாக சில தீர்க்கதரிசிகள் அல்லது ராஜாக்கள் கோவேறு கழுதையின் மேல் ஏறி பவனி செல்வது வழக்கம். ராஜாக்கள் அப்படி பவனி செல்வது வழக்கம். தீர்க்கதரிசிகள், தேவ ஊழியக்காரர்கள் அவர்களும் பவனி செல்வது வழக்கம். அந்த பவனிக்கு இந்த பவனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது அவ்வளவு விசேஷமான பவனி, மிக ஆர்ப்பரிப்புடனான பவனி, ஜெயகரமான பவனி. ஜெயத்துக்கு அடையாளமாக என்ன செய்வார்கள்? குருத்தோலைகளை பிடித்துக் கொள்வார்கள். ஜெயத்துக்கு அடையாளமாக பிடித்துக் கொள்வதுதான் என்ன? குருத்தோலைகள். ஆடவர் பவனின் போது குருத்தோலையை பிடித்துக் கொண்டார்கள். ஆகவே சிலதை சொல்வார்கள் குருத்தோலை ஞாயிறு என்பதாக சொல்வார்கள். குருத்தோலை ஞாயிறு. ஜனங்கள் அந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டு பவனி சென்றார்கள். ஜெயகரமான பவனி, சந்தோஷமான பவனி, ஆச்சரியமான பவனி, ஆசீர்வாதமான பவனி, யாரும் சொல்லாமலே நடந்ததான பவனி, யாரும் கட்டாயப்படுத்தாமல் நடந்ததான பவனி, எல்லாரும் யோகோபித்து கலந்து கொண்டதான பவனி, எல்லோரும் சந்தோஷமாக ஆனந்தமாக கலந்து கொண்டதான ஒரு மிகவும் விசேஷித்த பவனியாக இருந்தது. ஆடவர் விதமாக பவனி சென்றதான நாள் சமாதானத்தின் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசு, சமாதானத்தின் ராஜாவாகிய மேசியா. அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வெளிப்பட்டார். தாம் ராஜா என்பதை வெளிப்படுத்தும்படியாக ராஜபவனி சென்றார். தாம் வந்ததான நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். அதற்கு அடையாளமாக குருத்தோலையில் பிடித்துக்கொண்ட ஜனங்கள் மிக சந்தோஷமாக பவனியில் கலந்து கொண்டார்கள். வெற்றியான பவனி, ஜெயகரமான பவனி, ஜெயத்வனி நிறைந்தான பவனி, ஸ்தோத்திரமும் துதியும் நிறைந்தான பவனி, ஆனந்தமான பவனி, ஆச்சரியமான பவனி. ஆண்டவர் மேசியாவாகிய ராஜா என்று தெளிவாக விளங்கத்தக்கதாக பரலோகத்தில் வந்த ராஜா, உன்னதத்தின் ராஜா, உன்னதத்தில் வந்த கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த பவனியானது மிகவும் ஆச்சரியத்துரியதாக ஆசீர்வாதத்துரியதாக இருந்தது. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரம் 9 சொல்லப்பட்டதான அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறலுக்கு ஏற்றதாக இருந்தது. வாசிங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், மகா சமாதானம் நிறைந்தவர், சமாதான பிரபுவும் கூட. ரட்சிக்கிறவர், ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தவர், ரட்சிப்பிற்கில் அடப்பைப்படியாக அந்த உலகத்திலே வந்த ரட்சகர்,
தம்மை தாழ்த்தி வறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ ரூபமாக இந்த உலகத்தில் வந்தவர். அவர் சர்வத்தை உண்டு பண்ணினவர், சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் எவ்வளவு தம்மை தாழ்த்தினார். ஒரு கோவேறு கழுதையின் மேல் ஏறி பவனி செல்கிறார். சாதாரண கழுதை அல்ல, கோவேறு கழுதை. தோற்றத்தில் குதிரையை போன்ற அமைப்புடையதாக இருக்கும். ஆனால் அது கழுதை. அது சுமையெல்லாம் சுமக்க மிகவும் பயன்படுத்துவார்கள். அதை பழக்குவது ரொம்ப கடினமான காரியம். பழகிவிட்டால் நல்லா இசைந்து நல்ல வேலை செய்யும். சுமையை தூக்கவும் உதவி, என்ன உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யவும் எல்லாம் செய்யும். அப்படி உள்ளதான கோவேறு கழுதை. அது பழக்கி எடுப்பதனால் சாதாரண காரியம் அல்ல. ஆக நல்ல பழக்கப்பட்ட கோவேறு கழுதையின் மேல்தான் தீர்க்கதரிசிகளானாலும் சரி அல்லது ராஜாக்களானாலும் சரி பவனி செல்லுவார்கள். பழக்கம் இல்லாத கழுதையின் மேல் ஏற முடியாது, சவாரி பண்ண முடியாது. இது என்ன? மறிக்கழுதை, எந்த விதமான பழக்கம் இல்லாத கழுதை. அது என்ன செய்திருந்தார்கள்? தாயின் பக்கத்தில் கட்டி போட்டிருந்தார்கள். மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது கழுதையை அதில் அது பக்கத்தில் ஒரு கொட்டியும் கட்டி இருப்பார்கள். ரெண்டையும் அழுத்து கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆண்டவர் தேவையானது என்ன? இந்த கழுதை குட்டி. ஆனால் இந்த கழுதை குட்டியை அவிழ்த்தால் அது தாய் கழுதை நிற்காது. அவ்வளோ இந்த குட்டியிட்ட அது சிநேகம். ஆகவே அதையும் அவிழ்க்காமல் இதை அவிழ்த்து கொண்டு வர முடியாது. ஆனால் அதையும் அவிழ்த்தார்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டபடி அதுவும் சும்மா வந்தது. இந்த குட்டியை பின்னால் அது வந்து விட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். குட்டியை பின்னால் அது வந்து விட்டது. தாய் கழுதை இது சும்மா சாப்பிட்டு இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? கழுதை குறித்து என்ன சொன்னார்? கழுதைக்கு முதலாவது ஒரு குட்டி பிறக்குமானால் அதை என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆட்டுக்குட்டியினால் ஆண்டவருக்கு என்று மீட்டுக் கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்குரியது. அதை மீட்டுக்கொள்ள மனமில்லை என்றால் அதை கழுத்தை முறித்து கொள்ள வேண்டும் என்பா சொல்லியிருந்தார். இந்த குட்டி ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்டதான கழுதை குட்டி, கோவேறு கழுதை குட்டி. ஆட்டுக்குட்டியினால் கர்த்தருக்கென்று மீட்கப்பட்டதான கழுதை குட்டி. அதாவது இந்த கழுதை குட்டிக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவருக்கென்று காணிக்கையாக செலுத்துவார்கள். செலுத்தினால் இது தன்னுடையதாகும். அப்படி கொடுக்க மனமில்லை, அப்படி மீட்டுக்கொள்ள மனமில்லை, அப்படி தனக்காக சொந்தமாக வைத்துக்கொள்ள மனமில்லை. அதை கொன்று விட வேண்டும் என்பா ஆண்டவர் சொல்லியிருந்தார். யாத்திராகமம் 13 அதிகாரம் 12-13 வசனம் என்ன வாசிக்கிறோம்? கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும், கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும், அது மனுஷரை குறித்தது. உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும், உனக்கு இருக்கிறதான மிருக ஜீவன்களை தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. முதல்ல பிறக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அவையில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். ஆண்கள் கர்த்தருடையவைகள். ஆண்கள், இது ஆண்களதை, இது ஆண்களதை. ஆண்கள், ஆண் குட்டிகள், ஆண் பிள்ளைகள், அது கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையை தலையீட்டை எல்லாம் முதல் பிறகுதான் குட்டியை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியினால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதை மீட்டுவனை சொந்தமாக வைத்துக் கொள்ளவன மனம் இல்லை என்றால் அதன் கழுத்தை முறித்து போடு. அதன் கழுத்தை முறித்து போடு, வைக்கப்படாது. அது ஆண்டவருக்குரியது. அது உனக்குரியதாக இருக்கக்கூடாது. உனக்குரியதாக வேண்டுமானால் நீ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் காணிக்கையாக செலுத்த வேண்டும். செலுத்தினால் உன்னுடையதாகும். இது என்ன? ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்டதான கழுதை குட்டி. நல்ல சாப்பாடு, ஒரு குறைவும் இல்லை. தாய் கழுதையும் உண்டு, ரொம்ப சிநேகம் இந்த குட்டிக்கிட்ட. ரெண்டே பக்கத்தில் கட்டி போடுவார்கள். இதை ஒரு வேலையும் செய்ய வைக்கிறது இல்லை. எந்த பழக்கமும் இல்லாத கழுதை. எந்த ஊரில் உள்ளது? பெத்பகேயில் உள்ளது. பெத்தானியம் பெத்பகேயும் பக்கத்தில் உள்ளது ஊர் தான். ஆண்டவர் பெத்தானியாவிலே தங்கியிருந்தார். ஞாயிறன்று மத்தியானத்துக்கு பிறகு பெத்தானியா வந்து புறப்பட்டார். அடுத்து என்ன? பெத்பகே. பெத்பகே என்றால் பொருள் அத்திப்பழங்களின் வீடு. நிறைய அத்தி மரங்கள் எல்லாம் உள்ளதான இடம். ஆண்டவர் பெத்பகேயில் நின்றுதான கழுதை குட்டியை அவுத்து கொண்டு வரும்படியாக சொன்னார். அதன்படியே சீஷர்கள் செய்தார்கள். சீஷர்கள் என்ன செய்தேன்னு தெரியாது. தங்களது மேல் வஸ்திரங்களை கழுதை குட்டியை மேலே போட்டார். சிலர் பெரிய வஸ்திரங்களை எல்லாம் தரையில் விரிக்கவும் செய்தார்.
பஸ்கா பண்டிகை காலமானதால் ஜனங்கள் ஏராளமாக ரோட்டோரங்களிலும் ஆங்காங்காக தங்கியிருப்பார்கள். தங்கியிருக்க வசதியான வீடுகள் ஒன்று இருக்காது. படுக்க தலையணையோ அல்லது பாய் வசதிகளோ ஒன்று இருக்காது. மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி போட்டு அதிலெல்லாம் படுத்து கொள்வார்கள். அப்படி நிறைய ஜனங்கள், கும்பலான ஜனங்கள் ஆண்டவரை என்ன செய்தார்கள்? இந்த கழுதை குட்டியின் மேல் துணிகளை எல்லாம் போட்டு ஆக ஏற்றினார்கள். நல்ல பழக்கப்பட்ட கழுதை குட்டியை போல நிற்கிறது. நல்ல பழகின கழுதையை போல ஜனங்களை சுமந்தும் அல்ல மற்ற சுமை சுமந்தும் ஆட்களை சுமந்தும் பழக்கப்பட்டதான கழுதை குட்டியை போல சும்மா இருக்கிறது. பஸ்கா பண்டிகை அந்த ஜனங்களும் மற்ற ஜனங்களுக்கும் தானாக ஒரு சந்தோஷம் உண்டானது. தானாக ஒரு அளவில்லாத சந்தோஷம் உண்டானது. தானாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், தானாக துதிக்கிறார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். உன்னதத்தின் வருகிறான ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல விதமாக ஸ்தோத்திரங்களையும் துதிகளை சொல்லுகிறார்கள். பால் குடிக்கிறதான குழந்தைகள் வரையில் உண்டு. அந்த குழந்தைகளும் ஓசன்னா சொல்லுகிறது. அந்த குழந்தைகளும் ஆண்டவரை துதிக்கிறது. ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சி என்பது பொருள். 118 சங்கீதம் 25-26 வசனம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும். 8 சங்கீதம் 2 வசனம் என்ன சொல்கிறது? பாலகர் குழந்தைகள் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர், துதி உண்டு பண்ணினீர், துதியாகிய பலனை உண்டு பண்ணினீர், பலனாகிய துதியை உண்டு பண்ணினீர். பகைஞனையும் வழிகாரனையும் அடக்கி போட தேவரே உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பாலகர் குழந்தைகள் வாயினால் பலன், துதியாகிய பலனை, பலனாகிய துதியை உண்டு பண்ணினார். பிள்ளைகளும் பெரியாட்களும் ஆண்களும் பெண்களும் வாலிபரும் கன்னிகைகளும் சகல ஜனங்களும் கூடியிருந்த எல்லா ஜனங்களும் தானாக ஸ்தோத்திரிகளாக துதிக்கிறார்கள். சீஷர்களுக்கு பிரமிப்பு. அவர்கள் ஆண்டவர் செய்தான அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்திகிரிகளை எல்லாம் கண்டவர்கள். கானாவூரில் கல்யாண வீட்டில் பச்சை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதம் செய்தார். 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான ஆண்களுக்கு, 5000 பேருக்கு அதிகமான ஆண்கள், பெண்களை கணக்கோ பிள்ளைகளை கணக்கோ இல்லை, அப்பொழுது 10000 அல்ல, போஜனம் கொடுத்தார். 12 கூட நிறைய மீதியும் எடுத்தார். இன்னும் அற்புத அடையாளமான பலத்துகளை செய்தார். மரித்தோர் உயிரோடு எழுப்பினார். சப்பானிகளை நடக்க வைத்தார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். குருடர்களை பார்வையடைய செய்தார். செவிடர்களை கேட்க வைத்தார். ஊமையரை பேச வைத்தார். கூனர்களை நிமிர்ந்து அடக்க வைத்தார். பேவிசாசனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்களுக்கு அற்புதமான விடுதலை கொடுத்தார். லேகியோன் பிசாசு பிடித்து வெறும் பைத்தியக்காரனாக, பயங்கரமான பைத்தியக்காரனாக இருந்தவன் எத்தனை சங்கிலி போட்டாலும் அவளை எல்லாம் உடைத்து விடுவான். கல்லறைகளிலே வாசம் பண்ணி வந்தான். யாரும் அவனை கிட்ட போய் நெருங்க முடியாது. அநேக பிசாசுகள் பிடிக்கப்பட்டவன். லேகியோன் பிசாசால் பிடிக்கப்பட்டவன் சொல்லுறது. அநேக பிசாசால் பிடிக்கப்பட்டு அவனையும் காயப்படுத்தி அடுத்தவளும் பக்கத்தில் இருக்க முடியாது, அவ்வளோ பயங்கரமானவனாக காணப்பட்டவனையும் கூட, அந்த பிசாசுகளை கூட ஆண்டவர் துரத்தி அற்புதம் செய்தார். எத்தனையோ நோயாளிகள் அற்புத சுகம் பெற்றார்கள். விசேஷமான ஆலோசனைகள், புத்திமதிகள், போதனைகள், பிரசங்கங்கள், இப்படி ஒருவனும் ஒரு காலம் பேசினதை கண்டதில்லை என்பதாக சாட்சி சொன்னார்கள். இப்படி ஒரு காலத்திலும் ஒருவரும் இப்படி பேசினதா நாங்கள் கண்டதில்லை என்பதாக சாட்சி சொன்னார்கள். உலகத்தில் ஒரு மனுஷனாவது இவ்வண்ணமாக பேசினதோ, கிரியை நடப்பித்ததோ, பிரசங்கம் பண்ணதோ, சொன்னதோ யாருமே இல்லை. அவ்வளவு விசேஷமாக பிரசங்கம் பண்ணுவார், உபதேசம் பண்ணுவார், கண்டனம் பண்ணுவார், கண்டிப்பார். கண்டனம் கண்டிப்பில் தாராளம் உண்டு. கண்டனங்கள், கண்டிப்புகள், உபதேசங்கள், புத்திமதிகள் எல்லாம் உண்டு. இதுபோல யாரும் பேச முடியாது. எல்லாம் நினைவருகிறது. யாரு சீசன்மாருக்கு விசேஷமாக அவர் செய்த அற்புதங்களாக நினைவருகிறது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவளுக்கு தெரியாது.
அவர்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. திடீரென்று பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நேராக போகிறார். பெத்பகே பக்கமாக வந்தபோது கழுது கொட்டி அவுத்து கொண்டு வர சொல்கிறார். கொண்டு வந்தார்கள். அவர்களாகவே வஸ்திரங்களை கழுதை குட்டி முதுகிலே போட்டார்கள். ஆண்டவரை அதன் மேல் ஏற்றினார்கள். என்ன தெரியாது. தானாகவே அவர்கள் தரையில் நிற்க முடியாது. தானாகவே அவர்கள் ஸ்தோத்திரம் துதி முழக்கம், மற்ற ஜனங்கள் அதுபோல மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருந்தது, ஆர்ப்பரிப்பாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது, ஆனந்த சந்தோஷமாக இருந்தது. இவர்கள் எண்ணம் வந்து விட்டது, இவர் இப்பொழுது ராஜாவாகத்தான் போகிறார், இனி நமக்கு இனி ஒரு குறவும் இல்லை என்று. வேறு நிச்சயமாக எருசலேமிலே ராஜாக்கள் தான் இப்படி போகுது, அல்லது தீர்க்கதரிசிகள் போவார்கள். இவர் ராஜாவாக போகிறார் என்று எண்ணம் உண்டாகி போனது அவர்களுக்கு. அப்படி தோற்றம் எண்ணம் உண்டாகி போனது. அவர் உலகத்திலே ராஜாவாக இருக்க விரும்பவில்லை. அவர் பரலோகத்தின் ராஜா, சர்வத்தையும் படைத்த சர்வத்து மேலே ராஜாதான் அவர். அவர் மேசியாவாகிய ராஜாதான் அவர். இனி இந்த உலகத்தை ஆளும்படியாக பகிரங்கமாக 1000 வருட அரசாட்சி செய்யும்படியாக வருவார். அது அவருடைய ஆளுகை. ராஜா 1000 வருஷம் இந்த உலகத்தை பகிரங்கமாக அரசாளுவார், நீதியாக அரசாளுவார், நியாயமாக அரசாளுவார். அது எல்லா ஜனங்களும் காணத்தக்கதான அவருடைய அரசாட்சியாக இருக்கும். மேசியா அவர் ராஜாதான், ராஜாதி ராஜாதான். ஆனால் அவர் பகிரங்கமாக தான் ராஜாவென்றோ ராஜாதி ராஜாவென்றோ, கர்த்தரென்றோ கர்த்தாதி கர்த்தா என்றோ, தேவனென்றோ தேவாதி தேவனென்றோ, அவர் மாத்திரம்தான் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி என்று வெளிப்படுத்தி கிரியை செய்யவில்லை. ஆனாலும் ஜனங்களுக்கு, குறிப்பாக ஜீஷன்மாருக்கு ஒரு ராஜாவாக போகிறார், ராஜா என்றதான எண்ணம் அவளுக்கு இருதயத்தில் பயந்து விட்டது. மற்ற ஜனங்களுக்கு அந்த எண்ணம் வந்து விட்டது. அடுத்தபடியாக இவள் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் ஆனந்தம் என பார்த்தபோது அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்து விட்டது. மிக சந்தோஷமாக ஆச்சரியமாக பவனி சென்றார்கள். ஆனந்தமான பவனி. முன்னடப்பார் பின்னடப்பார். வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். மரக்கிளைகள் ஏற்கனவே வெட்டப்பட்டு தரைக்கப்பட்டு கிடந்த மரக்கிளை மாத்திரமில்லை, வேற மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி வழியிலே பரப்பினார்கள். வஸ்திரங்களை ஆக தரையிலே விரித்தார்கள். திரளான ஜனங்கள். பஸ்கா பண்டிகை காலத்தில் அங்குள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல, இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள், நானா பாகத்தில் உள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல, பல நாடுகளில் உள்ளதான ஜனங்கள் வந்து குவிவது வழக்கம். யூதர் கணக்குப்படி ஆபீப் மாதம் 14ஆம் தேதி என்று பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஏன்? அந்த நாளில் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததான நாள். எகிப்தியரின் அடிமைத்தனத்துக்குள் இஸ்ரேல் ஜனங்களை தவித்தார்கள். ஆண்டவர் கூக்குரலிட்டார்கள், முறையிட்டார்கள். ஆடைய கூக்குரல், முறையிடுதல், அழுகை, கண்ணீர் ஆண்டவர் சன்னிதியிலே போய் எட்டினது. ஆண்டவர் அல்லது கூக்குரல் எல்லாம் கேட்டார். ஆண்டவர் யாக்கோவோடும் ஈசாக்கோடும் ஆபிரகாமோடும் பண்ணியிருந்தான உடன்படிக்கையை நினைவூர்ந்தார். அவளை கண்ணோக்கினார். அவளை நினைவூர்ந்து அவளை விடுவித்தார். அவளை அடிமைத்திலிருந்து விடுவித்ததான நாள். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். அந்த நாளை பண்டிகையாக கொண்டாட வேண்டும், பஸ்கா பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். முதல் மாதத்தின் 14ஆம் தேதி என்று இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும். அப்படி கணக்காக்கும் போது இந்த நாள் ஆபீப் மாதம் 9ஆம் தேதி ஆகும். ஆபீப் மாதம் 9ஆம் தேதி என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜபவனி சென்றார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பால் குடிக்கிறதான குழந்தைகள் வரைக்கும் மிகவும் சந்தோஷம், மிகவும் ஆச்சரியம், பயங்கரமான சந்தோஷம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் ஓசன்னா பாடி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. பலவிதமான வார்த்தைகளால் ஆண்டவரை ஸ்தோத்திரி துதித்து மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அப்படியே பவனி சென்றார். இந்த கழுதை இங்கே போக வேண்டும் அங்கே வேண்டும் என்று அதுக்கு சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவரை ஏற்றி அங்கால உட்கார்ந்து வைத்தார். அது மெதுவாக கரடுமுரடான பாதை தான். நல்ல தற்காலத்தில் உள்ள பாதைகள் போல முற்காலங்கள் பாதைகள் எல்லாம் வசதிகள் உள்ளவைகள் அல்ல. ஆண்டவர் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் அது எப்படி கொண்டு போக வேண்டுமோ அப்படியே கொண்டு போனது. மிரளவும் இல்லை, சாடவும் இல்லை, அசையவும் இல்லை,
ஆடவும் இல்லை. அது போக வேண்டியது இடத்துக்கு போகிறது, தானாக போகிறது. எருசலேம் நேராக போகிறது, எருசலேம் தேவாலயம் நேராக போகிறது, எருசலேம் பட்டணம் நேராக போகிறது, எருசலேம் பட்டணத்தில் உள்ளதான தேவாலயம் நேராக போகிறது. வழியில் போகும்போது எருசலேம் தேவாலயம் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும். அந்த இடங்கள் வழியாக பவனி ஆண்டவர் நகரத்தை சமீபத்த போது கண்ணீர் விட்டு அழுதார். ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமலும், பாவனையை பெறாமல் ரட்சிக்கப்படாமலும் அழிய போகிறதான பயங்கரமான பரிதாப நிலைமையை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். பவனி விசேஷமாக தேவாலயத்தில் போய் சேர்ந்தது. போய் சேர்ந்ததும் கழுதை தானாக நின்று சீஷர்களும் சேர்ந்தவரை கீழே இறக்கினார்கள். அந்த நாள் என்ன செய்தார் ஆண்டவர்? தேவாலயத்தை எல்லாம் சுற்றி பார்த்தார். தேவாலயத்தை 4 பக்கத்தில் போய் சுற்றி பார்த்தார். எல்லா அடிமதிகளெல்லாம் பார்த்தார். நடக்கதான அடிமதிகள் ஆராதிக்கப்படுகிறதில்லை, வருகிற ஜனங்களுக்கு ஆராதிக்கப்படுகிறதில்லை. அங்கு பலி செலுத்துகிறதான ஆடுகள், பலி செலுத்துகிறதான மாடுகள், புறா இருக்கிறதான ஆசனங்கள், துட்டு வியாபாரம். தலையுள்ள துட்டுகளை அக்காலத்தில் காணிக்கை போட்டியில் போட மாட்டார்கள், தலையில்லாத துட்டைத்தான் காணிக்கை போடுவார்கள். அதனால் பல நாட்டிலிருந்து வருவதான ஜனங்கள் பல விதமான நாணயங்கள் கொண்டு வருவார்கள். அவர் மாற்று நாணயம் கொடுப்பார்கள், நல்ல கமிஷன் உள்ளது. தலையில்லா துட்டை கொடுப்பார்கள், அதை வாங்கி கொள்வார்கள், பயங்கர லாபம். அப்படி காசு வியாபாரம். எல்லா அடிமதிகளெல்லாம் பார்த்தார். தேவாலயம், அது பிரதானமாக தேவாலயத்தில் புறஜாதியார், யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் நேராக போய் தேவாலயத்தில் கும்பிட போல இவ்வளோ போக முடியாது, வேற வாசல். புறஜாதியில் போய் ஆண்டவரை கும்பிட ஏக்கர் கணக்கான இடங்கள். இதில் என்ன? இவர்கள வியாபாரம், பலி செலுத்துவதான ஆடுகள், மாடுகள், புறா, காசு கடை எல்லாம் தேவாலயத்தில். ஆண்டவர் ஆராய்க்கிற இடத்துல விசேஷமாக புறஜாதிகள், நம்மை போன்றதான ஜனங்கள் போனால் அங்கே தான் போக முடியும். அதில் எல்லாம் என்ன? ஏக்கர் கணக்கான விஸ்தாரமான இடம் தான், வசதியாக போய் ஆராய்க்க எல்லாம் ஏற்ற இடங்கள் தான். ஆண்டவரால் அப்படி வைக்கப்பட்டது. அக்காலத்தில் ஜனங்கள் அவ்விதமாக காணப்பட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அந்த தேவாலயம் ஏற்பட்டது. மற்ற ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர்களும் சமாதானமாக போய் இவர்களோடு கலந்து வேற ஒன்று வந்து விடாபடி, யார்? இஸ்ரேல் ஜனங்களோடு சேர்ந்து கலந்து ஆராதிக்க போகிறதுனால வேறு ஏதாவது வந்து விடாபடி ஆண்டவரை அவர்களுக்கு என்று பிரத்தியமாக ஏக்கர் கணக்கான விஸ்தாரமான இடத்தை புறஜாதிகளுக்கு கொடுத்து வைத்திருந்த இடம் இல்லை. இவனுக்கு போய் ஆண்டவரை கும்பிட முடியாது, ஆண்டவர் ஒடுக்கானபடி ஆராதிக்க முடியாது, ஆண்டவரை சொல்லவோ ஜெபம் பண்ணவோ அங்கே ஒரு வசதியும் இல்லை. எல்லாம் இவனுடைய சந்தை. எல்லாம் பார்த்தார், சுற்றி பார்த்து கொண்டு போய்விட்டார். அப்படியாக இந்த நாளில் ஆபி மாதம் 9ஆம் தேதி ஆகிய ஆண்டவர் பவனி சென்ற நாள் நடந்தது. லேலூயா ஸ்தோத்திரம், லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் மீட்கப்பட்ட கழுதையின் மேல் பவனி சென்றார். எதற்காக? நாமெல்லாம் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட்டு அல்லது ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவரை சித்தம் செய்கிறவர்களாக அல்லது அவரை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அதை காண்பிக்கும்படியாக தான் ஆண்டவர் அப்படி செய்தார். மீட்கப்பட்டதான கழுதையின் மேல் ஆண்டவர் பவனி செல்ல காரணம் என்ன? நாமும் நம்மை தாழ்த்தி வறுமையாக்கி அவருடைய பாவாக்கிரமங்களை அரைக்க பண்ணி ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அல்லது மீட்கப்பட்டு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக அல்ல அவரை சுமக்கிற அனுபவத்தோடு காணப்படும்படியாக ஆண்டவர் அப்படி ஒரு மாதிரியும் காண்பித்தார். லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய தாழ்மை, மகா தாழ்மை, தெய்வீக தாழ்மை அது வெளிப்படுகிறது. அப்படியாக ஆண்டவர் முதலாம் நாளில், கஸ்திவாரத்து முதலாம் நாளில் பவனி சென்று எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து விட்டு வந்து விட்டார். திருப்பி எங்கே வந்தார்? பெத்தானியாவுக்கு வந்தார். மறுநாள் காலையில் மீண்டும் தேவாலய நேராக சென்றார். அப்படி சீஷர்கள் உண்டு. அப்பொழுது அவர் பசியாக இருந்தது. அப்பொழுது தூரத்தில் ஒரு அஸ்தி மரத்தை கண்டார். தூரத்தில் பார்க்கும்போது ஒரு அஸ்தி மரம் இருக்கிறது. நல்ல கொழுப்பாக, நல்ல இது விசேஷமாக இருக்கு. பார்வை நல்ல விசேஷமாக, அழகாக, நல்ல கொழுப்பாக, செழிப்பாக. அந்த கொழுப்பும் செழிப்பும்
நல்லா இருந்தது. வயிறு பசிக்கு ஒரு சில பழங்கள் தேவை. அதற்காக வந்து பார்த்தால் ஒரு பழம் ஆவதில்லை. தூரத்து பார்வை எப்படி? ரொம்ப விசேஷம். கிட்ட வந்து சோதித்து பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதுபோல தேவாலயம் எப்படி? பவனி வரும்போது தூரத்து பார்வை எப்படி? ரொம்ப விசேஷம். கிட்ட போய் சோதித்து பார்த்தா தான் என்ன அங்கே சந்தை. ஆண்டவர் ஆராதிக்கவே தடை. இதெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் பிடிக்காது. இதெல்லாம் தான் ஆண்டவர் கொஞ்சம் பிடிக்காது. ஆண்டவரை ஆராதிக்க தடை பண்ணுவது ஆண்டவரை பிடிக்காத காரியம். அநேகர் ஆண்டவரை ஆராதிக்க தடை பண்ணுகிறார்கள், ஆராதனை வர தடை பண்ணுகிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்க தடை பண்ணுகிறார்கள். அதில் ஆண்டவரை வாரையில் மகா குற்றமாகும். பிடிக்காத காரியம். அந்த பிரஜாதியாருக்கு ஆண்டவர் ஆராதிக்க முடியாமல் அப்படி ஆகி போனது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஏமாற்றுதன் ஆண்டவர் பிடிக்கிறது இல்லை. போலி எப்படி? அத்திமரத்தை பார்த்தா ரொம்ப விசேஷம், பார்வை தூரத்தில். கிட்ட போய் எல்லாம் பார்த்தால் ஒரு பழமாவது இல்லை, இலையை தவிர ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிரு கடவன் என்றான். இது போலியான ஒரு அத்திமரம். தூரத்து பார்வை ரொம்ப விசேஷம்தான், பக்கத்தில் பார்த்தா ஒன்றுமில்லை. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் தங்களை விசேஷமாக எண்ணிக்கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். தங்கள் தான் தெய்வத்துவ மக்கள் என்றும் தெய்வத்துவ குடும்பத்தார் என்றும் அவள்தான் எல்லாம் என்றும். ஆனால் அனுபவத்தில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவனமாக இக்காலத்திலும் ஏராளமான விசுவாசிகள் வெற்றியப்பட்டே சொல்லுகிறவர்கள் காணப்படுகிறார்கள், போலியானவர்கள். நெருங்கி பார்க்கும்போது தெரியும், ஓஹோ, சோதித்து பார்க்கும்போது தெரியும் ஒன்றே இல்லை என்று. அனுபவம் இல்லை, ரட்சிப்பில்லை. ரட்சிப்பில்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், ரட்சிப்பு இல்லாதவர்கள், பாவமன்னிப்பை பெறாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், அநீதி நிறைந்தவர்கள், ஆக்கிரான ஒன்று இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரியும். அது ஆண்டவர் பிடிக்காது. இவர்கள் ஆண்டவர் விசுவாசம் நடக்கிறவர்கள் அல்ல. அந்த மரம் என்ன ஆனது? மறுநாள் பார்க்கும்போது ஆபி மாதம் 10ஆம் தேதி நடக்கிறது என்ன? சவித்தார். 15ஆம் தேதி பார்க்கும்போது என்ன? வேரோடே பட்டு போனது. என்ன 28 வசனம் சொல்லுறது? பேதுரு நினைவுர்ந்து அவரை நோக்கி ரபி. மார்க்கு 12:21. பேதுரு நினைவுர்ந்து அவரை நோக்கி ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். பட்டு போயிற்று, அது வேரோட பட்டு போயிற்று. 20 சொல்லுறது? மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிற்று. வேரோடே பட்டு போயிற்று. இதான் அனுபவம். அநேக விசுவாசிகள் வேரோடே பட்டு போன அனுபவம். விசுவாசம் இல்லை, வேரோடே பட்டு போனவர்கள் ஆண்டவர் பிரியமில்லாது. அவிசுவாசிகள், விசுவாசம் இல்லாதவர்கள். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19-20 என்ன சொல்கிறது? யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான். ஆமா, தெய்வம் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நீயும் விசுவாசிக்கிறாய், விசுவாசிகளும் விசுவாசிக்கிறது, நடுங்குகின்றன, விசுவாசிக்கின்றன, நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான். அதெல்லாம் நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றன. விசுவாசிகளும் விசுவாசம் நடுங்குது, ஒன்ன போல இல்லை, பயப்படுதுன்னு. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 26 வசனம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. ஆவி இல்லாத சரீரம் என்றால் மூச்சில்லா சரீரம், காற்றில்லா சரீரம் செத்ததா இருக்கிறது போல. மூச்சு போற அவ்வளவுதான், செத்தது இருக்கிறது போல. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியைகள் இல்லா விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஏன்? இவர்கள் கிரியைகள் இல்லை. வேஷத்தில் பார்த்தாலும், ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போற பார்த்தாலும், பைபிள் கொண்டு போற பார்த்தாலும், பாட்டு புஸ்தகம் கொண்டு போற பார்த்தாலும், தலை குறிந்து போறத பார்த்தாலும், பெரிய பக்தி. தூரத்து பார்வைகள் இருந்த அத்திமரத்தை போல, தூரத்து பார்வை இருந்த அந்த தேவாலயத்தை போல. விசுவாசம் கிரியையில் இல்லையே, செய்யல விசுவாசம் இல்லையே, கிரியையில விசுவாசம் இல்லையே, செய்யல விசுவாசம் இல்லாதவர்கள் அல்லவா இவர்கள்? ரட்சிக்கப்பட்டே சொல்லுகிறார்கள், பரப்பேர் சொல்லுகிறார்கள். இவளுக்கு கிரியையில இல்லையே, செய்யல இல்லையே, இவளுக்கு ரட்சிப்பு இல்லையே, மனம் திரும்பல் கூட இல்லையே, ஒரு மனம் திரும்ப அனுபவம் கூட இவனுக்கு இல்லையே, இவளுக்கு இல்லையே.
கிரியையில்லா விசுவாசம் செத்ததென்று நீ அறியாயோ அறிவாயே. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிற போல கிரியையில்லா விசுவாசம் செத்தது. கிரியையில எதுவும் கிடையாது. கிரியையில மனம் திரும்பல் கூட காண முடியாது. செய்யல விசுவாசமே இல்லை. அப்ப மனம் திரும்புதலே இல்லை. விசுவாசம் உண்டான என்றால் என்ன? பாவ மன்னிப்பு உண்டாகும். அவரை விசுவாசிக்கிற வேணும், அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவர் குறித்தான விசுவாசம் உண்டான், அவன் மனம் திருப்பி பாவ மன்னிப்பை பெற்றிருப்பான். பாவத்தின் விடுதலை மாத்திரமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பான். ரோமர் 6:22 பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கப்படும். பரிசுத்தமாயிருப்பான். பரிசுத்தம் மாத்திரமா? நீதிமானாயிருப்பான். ரோமர் 5:1 விசுவாச நீதிமானாயிருப்பான், ஆயிருப்பாள். எல்லா கிரியெல்லாம் வித்தியாசம். சரியான ஒரு பாவமன்னிப்பின் அனுபவத்தை காணலாம், பாவமற்ற அனுபவத்தை காணலாம், ரட்சிப்பின் அனுபவத்தை காணலாம், பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை காணலாம், நீதி நிறைந்த அனுபவத்தை காணலாம். இது ஒரு நீதி இருக்கா? ஒன்றே இருக்காது. வேரற்று செத்த மரங்கள், வேரெல்லாம் வேரோடே பட்டு போன மரங்கள், 2 வருடம் செத்து வேரற்று பட்டு போனதான மரங்கள், பால் மரங்கள், பாழான மரங்கள் பரலோகராஜ்யம் போக மாட்டார்கள். இது ஆண்டவர் பிடிக்காது. வெறும் வேஷம். இஸ்ரவேல் யூதர்கள் என்று இங்கே வரும் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். எங்க போகிறாய்? நரகத்துக்கு போவாய், நியாயம் தீர்க்கப்படுவாய். நரகத்துக்கு போவாய், நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு விளையாட ஒன்று வேண்டாம். யதார்த்தமான அனுபவம் தேவை. கிரியைகள் உள்ளதான விசுவாசம் தேவை. விசேஷ ஜனங்கள் அந்த விசுவாசம் ஒன்றும் கிடையாது. அவளை வேறு ஏறதெல்லாம் வைத்துக்கொண்டு தாங்கள் பெரியதென்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதை குறித்தான் ஆண்டவர் கோவப்பட்டு அப்படி சொன்னதை ஒழிய மற்றபடி அல்ல. அல்ல, ஜனங்கள் மேல் ஆண்டவர் பரிதாபம் தான். அவர்கள் கெட்டு போகிறாள் என்ற கவலை தான். ஜனங்களுக்கு ஒரு உணர்வுண்டாகும்படியாக ஒரு படிப்பினையாக ஆண்டவர் சொன்னார். உனக்கும் படிப்பினையாக சொன்னார். அதுக்கப்புறம் என்ன? தேவாலயத்துக்கு போனார். திங்கள் தான். திங்கள் போய் அந்த எல்லாம் சந்தை கடைகளை எல்லாம் மாற்றி, புறாவிற்கு ஆசனங்கள் எல்லாம் கொடுத்து, ஆடு மாடுகளை எல்லாம் துரத்தி, சந்தைகளெல்லாம் துரத்தி, காசுக்காரோடைய இதெல்லாம் கவிழ்த்தி அங்கே தள்ளி எல்லாம் சுத்தமாக்கினார். தேவாலயத்தை சுத்தமாக்கினார், பரிசுத்தப்படுத்தினார். ஆலயத்தில் உள்ள அசுசியெல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்தினார். என்ன? நாமும் அவருடைய ஆலயமாக காணப்பட வேண்டும் என்பது விருப்பம். நாமும் அவருடைய ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாகும். மனுஷன் எப்படி பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவன் தங்கு ஆலயமாக மாற வேண்டும். அதுக்கு முன்னடையாளமாக இந்த தேவாலயத்தை கூட ஆண்டவர் சுத்திகரித்து நாமும் அவர் தங்க ஆலயமாக மாறும்படியாக விசேஷமாக கிரியை செய்தார். மிகவும் விசேஷமாக கிரியை செய்தார். 1 கொரிந்தியர் 3:16-17 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தப்படைந்து பரிசுத்த பெற்றதான ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களது வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி உங்கள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். மனுஷனே தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். அசுத்தமா இருக்கக்கூடாது. ஆகாத கிரியைகளாக காணப்படக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்தமான ஆலயமாக, பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆர்கண்ட் என்ன? அந்த ஆலயத்தை எல்லாம் சுத்தமாக்கி அதெல்லாம் துரத்த வேண்டியெல்லாம் துரத்தி புறஜாதியார் ஆண்டவர் ஆராதிக்க அங்கே வழி உண்டு பண்ணினார். புறஜாதியார் நம்மை போன்றதான ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போனால் அவரை ஆராதிக்கும்படியான அந்த இடத்தை எல்லாம் நமக்கு ஒழுங்கு பண்ணியும் கூட தந்தார். அப்படி என்ன? தேவாலயத்தை சுத்திகரித்தார். திருப்பி ஆண்டவர் பெத்தானியா வந்து விட்டார். செவ்வாய்க்கிழமை ஆபீப் மாதம் 11ஆம் தேதி ஆண்டவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது
சீஷன்மார் அந்த அத்திமரத்தை பார்க்கிறார்கள், அது வேரோடே பட்டு போய் ஆச்சரியப்பட்டார்கள். அது என்ன, அநேக கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். எதற்காக? ஆண்டவர் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும். அது கேட்டுதான ரணமான கேள்விகள் எல்லாம் உண்டாக்கி, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா, கொடுக்கலாமா? ஆண்டவர் சொன்ன, ராயனை கொடு, ஆண்டவர் கூடியது ஆண்டவர் கொடு. எந்த அதிகாரத்தினால நீர் செய்கிறீர்? ஆண்டவர், எந்த அதிகாரத்தினால் நீர் சொல்ல வேண்டுமானால், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டானதோ மனுஷனால் உண்டானதோ? யோசிப்பை பண்ணி பார்த்தார்கள். தேவனால் உண்டானது என்று சொன்னால் ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டான்னு சொன்னால் இந்த திரளான ஜனங்கள் யோவான் தீர்க்கதரிசி, கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்று விசாரித்திருக்கிறார்கள். யோசிப்பை பண்ணி பார்த்தார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவன் சொன்னார், என்ன அதிகாரத்தை நான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். இப்படி பலவிதமான கேள்விகள், ஊர்த்தொழிலை பற்றி கேள்விகள் மற்றும் பல கேள்விகள் எல்லாம் கேட்டு பார்த்தார்கள். ஒன்றிலையும் பிடிக்க முடியவில்லை. அன்றைய தினம் கிரேக்கர்கள் ஆண்டவரை தேடினார். கிரேக்கர்கள் தான் நம்ம போன்ற புறஜாதிகள் ஆண்டவரை தேடினார்கள். ஒலிவமலைக்கு வந்த யோவான், யாக்கோபு, பேதுரு, அந்திரேயா தனியாக கேட்டார்கள். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கும், அடையாளம் என்ன, நீர் வரப்போகிறவன் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது, உலகத்தில் என்னென்ன சம்பவிக்க போகிறது, ஆளை வருது கேட்டார்கள். ஆண்டவர்களெல்லாம் சொன்னார். உலகம் நடப்போகிற பூமி அரிசிகளை குறித்து, பஞ்சங்களை குறித்து, குழந்தைகளை குறித்து, யுத்தங்களை குறித்து மற்றும் பல காரியங்கள் குறித்து ஆண்டவர் சொன்னார். புதன்கிழமை அன்று மரியாள் ஆண்டவருடைய பரிசுத்தமான பாதங்களிலும் சிரசிலும் பரிமள தைலம் பூசினாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிகவும் விலையேறப்பெற்ற நளதம் என்னும் தைலத்தை ஆண்டவருடைய பாதங்களில் பூசினாள், சிரசின் மேலும் ஊற்றினாள். ஆண்டவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்னடையாளமாக அவள் அதை செய்தாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ இவள் செய்தான இந்த கிரியும் கூட எங்கே அறிவிக்கப்படும் என்பதாக சொன்னார். ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணவருக்கு முன்னடையாளமாக அவள் அதை செய்தாள். அதை பார்த்த பிறகு யூதாசுக்கு பயங்கர பிசனமாக இருந்தது. இதை விற்று தரித்திருக்கெல்லாம் கொடுக்கலாமே, 300 பணத்துக்கு அதிகமாக விற்குவேன். அக்காலத்தில் 300 பணம் என்றால் பெரிய தொகை. அவன் பண ஆசை விடுத்து அப்படி சொன்னான். அந்த பண ஆசை விடுத்து அந்த நாள் என்ன செய்தான்? புதன்கிழமை அன்று ஆவி மாதம் 12ஆம் தேதி அன்று பிரதான ஆசாரம் எடுத்து போய் அவரை நான் காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? அவளை ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஓ, இவன் வந்து விட்டான், காட்டி கொடுக்கலான்னு சொல்லுகிறான். சந்தோஷப்பட்டு அவனை ரொம்ப உபசரித்து 30 வெள்ளிக்காசு தரலான்னு சொன்னார்கள். 30 வெள்ளிக்காசு என்றால் ஒரு அடிமையின் விலை. அக்காலத்தில் அடிமை வியாபாரம் இருந்தது. மாடுகளை கொண்டு விற்கிற போல மனுஷன் விற்பார்கள். ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு தருவார் என்றார். அவன் எப்பொழுது சமயம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். புதன்கிழமை முதல் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து வேலை செய்தான். தருணம் பார்த்து கொண்டே இருந்தான். வியாழக்கிழமை ஆபி மாதம் 13ஆம் தேதி என்று என்னுடைய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பஸ்கா நியமத்தை முடித்தார். புதிய ஏற்பாட்டு பஸ்கா நியமமாகிய ராபோஜனத்தை ஸ்தாபித்தார். பழைய ஏற்பாட்டு பஸ்கா நடக்கும்போது யூதாஸ் உண்டு. புதிய ஏற்பாட்டு பஸ்காவாகிய ராப்போஜன் நடக்கும் முன் அவனை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கூட்டத்தில் இல்லை. பழைய ஏற்பாட்டு பஸ்கா என்ன? ஆட்டுக்குட்டியை அடித்து புசிப்பது. அந்த நியமத்தை முடித்தார். இனி அது இல்லை. ஏன்? ஆண்டவரே பஸ்காவாக தேவாட்டுக்குட்டியானவராக வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக வந்து பலியாக போகிறார். இனி மற்ற பலிகள் தேவையே இல்லை. ஆடுகளையோ மாடுகளையோ புறாக்களையோ மற்றும் பலி செலுத்த வேண்டிய எதுவுமே இல்லை. ஆண்டவரே பலியாக போகிறார். ஆகவே அதை முடித்தார். புதிய ஏற்பாட்டு பஸ்கா நியமமாகிய ராப்போஜனத்தை ஸ்தாபித்தார். அவரே தண்ணியை வார்த்து அறையில் வேறொரு துணி கட்டிக்கொண்டு தண்ணீரை வார்த்து சீஷன்மார் கால்களையெல்லாம் கழுவி அதுக்கப்புறமா ராப்போஜனத்தை ஸ்தாபித்தார். அதுக்கப்புறமாக சீஷன்மாரோடு நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார். ஒரு நல்ல நீண்ட ஒரு ஜெபம் பண்ணினான். அது குறித்தெல்லாம் யோவான் சுவிசேஷம் 14 எல்லாம் வாசிக்கும் போது தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நீண்ட நேரம்
தம்முடைய சீஷன்மாரோடு பேசினார். ஸ்தோத்திர பாட்டெல்லாம் பாடினார்கள். ஆண்டவர் பேச வேண்டியெல்லாம் பேசினார். புறப்பட்டு எங்கே சென்றார்? கெத்செமனே தோட்டத்தை சென்றார். வியாழக்கிழமை அன்று ராத்திரி கெத்செமனே தோட்டத்தை சென்று அகோரமான கஸ்திகளை அவரை அனுபவிக்க ஆரம்பித்தார். அவர் மிகவும் ஊக்கமாக விண்ணப்பம் பண்ணின போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்து என்பதாக லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 44 வாசிக்கிறோம். வாசிங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மிகவும் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அவர் உடுத்தியிருந்த அங்கி எல்லாம் ரத்தம், தரையிலும் கூட ரத்தம் விழுந்தது, சிந்தினது. ஏதேன் தோட்டத்தில் உருவானதான பாவத்தை, ஏதேன் தோட்டத்தில் தான் இதுதான் சாத்தான் பாவத்தை ஏவாளுக்கு முதலாவதாக ஏவாளை பாவம் செய்ய வைத்து பாவியாக்கினான். அதுக்கப்புறமாக ஏவாளின் வார்த்தையை கேட்டு ஆதாமும் பாவம் செய்து 2 பேரும் பாவிகளானார்கள். அதுக்கப்புறமா சந்ததிகள் அவ்வளவு பேரும் எல்லாரும் நாம் அடங்க எல்லாரும் பாவிகளாய் போனோம். ஏதேன் தோட்டத்தில் பிரவேசித்தான பாவத்தை கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை வேர்வையின் பெருந்துளிகளாக தரையிலே சிந்தி அந்த பாவத்தின் பயங்கரத்தை கொன்றார், அதம் பண்ணினார். அன்றைய ராத்திரியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு துரோகியாகிய யூதாசால் முத்தமிட்டு காட்டு கொடுக்கப்பட்டார். கூட சீசனாக இருந்தவன் 3.5 வருஷ காலம் புசித்து குடித்து கூடவே நடந்து எல்லாம் கண்டவன் ரெபி வாழ்க என்று கள்ள வாழ்த்துகள் கூறி ஆண்டவரை பிடித்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். இது காரணம் என்ன? ஆண்டவரையும் யோவானையும் பார்த்தால் ஒரு போல இருப்பார்கள். எந்த ஒரு அச்சடையாள மாற்றம் இருக்காது. அவன் இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன். கடைசியில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது அவன் மாத்திரம்தான் அவரோடு, வேறு எவனும் இல்லை. பேதுரு கூட மறுதளித்தான். மறுதளித்து அவன் பாவமன்னிப்புக்காக ஓடினான், அழுதான். ஆண்டவர் கெத்செமனே இரத்தத்தினான் இடத்தில் போய் உருண்டு அழுது மன்னிப்பை பெற்றான். அவன் அங்கே இல்லை. பிறகு ஆண்டவருக்கு அன்பாக இருந்தவன் யோவான் அவட மார்பிலை சாய்ந்திருந்து கொள்வான். வேற எவனுக்கிட்டத்தில் அப்படி போய் இருக்க மாட்டான். வேற எவன் அவர் பக்கத்தில் சேர்ந்து போய் ஒருத்தனை இருக்க மாட்டான். யோவான் எப்படி? அவட மார்பில் அப்படி சாய்ந்தங்க இருந்து கொள்வான். அன்பின் சீசன் என்னப்பட்டான். அவனை கொலை செய்யும்படியாக பார்த்தார்கள், நாடு கடத்தி பார்த்தார்கள், கொல்ல முடியவில்லை. வார்ப்பில் நிறைய எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் தூக்கி போட்டார்கள். எண்ணெய் பச்சை தண்ணி போல ஆனது. கொல்லவே முடியாது, விட்டு விட்டார்கள். நல்ல வயசு என்று மரித்தான். கடைசியில் அவனுடைய பிரசங்கம் என்ன? யோவானின் சீஷர்கள் தூக்கி பிரசங்கம் பண்ணுறதான அந்த மேடையில் அங்கே கொண்டு உட்கார வைப்பார்கள். பிரசங்கம் வேற ஒன்றும் பண்ண முடியாத வயது, ரொம்ப வயது. என் சிறு பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். இப்படி சொல்லும்போது அங்கே நடக்கிற கிரி என்னென்ன நடக்குமா? இதுக்கு மேலே அங்கே பிரசங்கம் பண்ண அவரால் முடியாது. இவ்வளவுதான் பிரசங்கம். இவ்வளவும் பண்ணும்போது அங்கே நடக்கிற கிரியை அளவிட முடியாதாக இருக்கும். கடைசியாக எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்த பின்பு, பவுலும் மரித்த பின்பு, பவுல் பிறகு அப்போஸ்தலனானவன், எல்லாம் மரித்த பிறகுதான் யோவான் மரித்தான். ஆண்டவருக்கு அன்பாக இருந்தவன் ஆண்டவர் மரிக்கும் போது அங்கு அவரிடத்தில் உண்டவன். ஆண்டவருடைய தாய் மரியாள் இவன் கதறி எழுத போது ஆண்டவர் அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்பதாக சொன்னார். மரியாள் சிலுவையை கட்டிப்பிடித்து கொண்டு ஆண்டவர் திருப்பாதங்களை பற்றி கொண்டு அழுதாள், கதறினாள். இப்படி சொன்னபோது திரும்பி பார்க்கிறார் யோவானை. பக்கத்தில் இருக்கிறான் யோவான், அவன் அழுது கொண்டு நிற்கிறான். பார்த்த உடனே அவளு துக்கலாமா. காரணம்,
ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறான். அவன் எந்த ஒரு அச்சடை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் யோவான் இருப்பான். அவளுக்கு அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த கொட்டும் துக்கெல்லாம் மாறணும். யோவான் தான் அவளை தன் சொந்ததாக ஏற்றுக்கொண்டு விட வேண்டிய இடத்துல விட்டு கொண்டு வந்து விட்டான். ஆள் பிறகு உள்ளதான காரியத்துக்கு இல்லை. வேதவசனத்திலும் பிறகு அவருடைய பேர் இல்லை. வேற மகதலேனா மரியாள் வேறு பலர் உண்டு. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாள் பிறகு இல்லை. அவள் அந்த பொட்டி அந்த துக்கம் எல்லாம் நீங்கி ஒரு ஆறுதல் உண்டானது. அவன் தன் சொந்த தாயாவை ஏற்றுக்கொண்டு முடிவு வரையிலும் பாதுகாத்தான். ஆபி மாதம் 13ஆம் தேதி அன்று அல்ல வியாழக்கிழமை அன்று நம்முடைய ஆண்டவர் படையேற்பாட்டு பஸ்கா நியமத்தை எல்லாம் முடித்தார். ராப்போஜனத்தை ஸ்தாபித்தார். அந்த நாள் கெத்செமனேயில் நமக்காக மிகவும் பலவீனப்பட்டு கஸ்திகள் அடைந்தார். தரையில் விழுந்து மூங்குப்புற விழுந்து பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அதிக ஊக்கமாக அதிக வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அவருடைய இரத்தம் வேறு பெருந்துளிகளாக தரையிலே அப்படியே சிந்தினது. மிகவும் பலவீனப்பட்டு ஜெபத்தை முடித்து விட்டு எழும்பி ஆண்டவர் ஒலிவமர நிழலிலே நின்றார். அன்றைக்கு முழு நிலாவு பௌர்ணமி நாள். பௌர்ணமி வருதான் அந்த வாரத்தில் தான் இந்த பண்டிகை நாள் வைக்கப்படுகிறது. காரணம் அது நடந்தது பௌர்ணமி நாளில். ஆண்டவனாக பாடுபட்டு மரித்த பௌர்ணமி நாளில். ஆகவே அந்த பௌர்ணமி வருதான் அந்த வாரத்தை கஸ்திவாரமாக்கி ஆண்டவர் பாடுபட்டதெல்லாம் வருகிறது. அப்பொழுது மர நிழலில் நின்றார். அப்பொழுது யூதாஸ் வருகிறதை பார்த்தார், அறிந்தார். மர நிழலில் விட்டு நீங்கி வெளிச்சத்தில் வந்து நின்றார். யூதாஸ் காட்டி கொடுத்தான். அன்றிரவே கைகளை பின்னால் வைத்து கட்டினார்கள். இடுப்பில் ஒரு விலங்கு போட்டார்கள். முன்னால் நின்று அந்த இடுப்பில் போட்ட விலங்கை முன்னாலும் கையில் கட்டினதான விலங்கை பின்னாலும் பிடித்து கொண்டார்கள். கற்பாறையிலெல்லாம் பிடி தள்ளி தலையாவது உடையட்டென்று ஒன்று நடக்கவில்லை. பிரதான ஆசாரியனுடைய கொட்டாரத்தில் ஒரு குடி வைத்திருப்பார்கள். கைதியெல்லாம் கொண்டு போடுவார்கள். அவரை தூக்கி அங்கே போட்டு பின்னாங்க இருந்து எடுத்து அப்புறம் என்ன விசாரணை. வெள்ளிக்கிழமை அதிகாலமை தொட்டு நேரங்களுக்கு முன்னே விசாரணை. வெள்ளிக்கிழமை அன்று ஆபி மாதம் 14ஆம் தேதி அன்று அநியாயமாக 7 விசாரணைகள் செய்யப்பட்டார். அண்ணா ரிட்டையர்டான முன்னாள் பிரதான ஆசாரியன், காய்பா அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன், ஜனங்களுக்காக ஒருவன் மரிக்கிற நல்ல என்று தீர்க்கதரிசனமாக சொன்னவன். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக மரிக்கிற நல்ல என்று தீர்க்கதரிசனமாக சொன்னவன். அது ஆண்டவருடைய வார்த்தை. அண்ணா காய்பாவன் மாமன். சனகரி சங்கத்தார் ஆலோசனை சங்கத்தார் 70 பேராக இருந்தது. பிறகு 72 பேரானது. 2 முறை பிலாத்து 2 தடவை, ஏரோது 1 முறை. ஏரோது மிகவும் அவமானப்படுத்தினான். ஏரோது போல மிக அவமானமான கேள்விகளும் அவமானப்படுத்தினது யாருமே இல்லை. வெறும் வேசிக்கலனும் விபச்சாரியும் வெறும் ஒன்று குதாதமான அவன் முன்னிலையும் கூட நம்முடைய ஆண்டவர் பரிதாபமாக நமக்காக அநியாய விசாரணை செய்யப்பட்டார். பிறகு பிலாத்து கல்தூணில் கட்டி வைத்து சாட்டவனால் 6 ரோமச்சேவர் போர்ச்சேவர்கள் அடித்து, மற்றபடி கையினால் முட்டெடுத்து இடித்து, மூங்கல் தடியினால் தலையில் அடித்து, தாடை ரோமத்தை எல்லாம் பிட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ அவ்வளவு ஆண்டவர் விரதா செய்து கடைசியில் ஒரு பாரமான சிலுவையை சுமக்க வைத்து 3 முறை விழுந்த போதும் 2 முறை அடித்தார்கள். 3ஆம் முறை அடிக்கவில்லை, மரித்து போவார் என்று. சிரேன ஒருவனாகிய சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்தான். அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் பிரஜாதேன் என்று எண்ணினார்கள். அவன் யூதன். அவன் கருப்பனாக இருந்தான். ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ளவன். கரகருத்திருந்தானால பிரஜாதேன் என்று எண்ணினார்கள். யூதன். அவன் ஆண்டவருடைய சிலுவையை தாங்கி கொண்டு வந்தான். அந்த சிலுவையில் தான் ஆண்டவருடைய பரிசுத்தமான கரங்களை 2 ஆணிகளாலும் பரிசுத்தமான கால்கள் 2ஐயும் சேர்த்து ஒரு ஆணியாலும் கண்டாவி அங்கே அந்த பாறையில் தோண்டப்பட்டதான குடிக்குள்ளே அங்கே போட்டு சரீரமெல்லாம் கட்டுவிட்டு பரிதாபமான வேதனையோடு அந்த சிலுவையில் இருந்தும் கூட நமக்காக என்ன பண்ணினார். பிதாவை இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்னிப்புக்காக நமக்காக வேண்டிய பண்ணினார். அவர்கள் நேர்மரமாக அடித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். இது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கொண்டு என்னென்ன செய்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தெய்வத்துகிறார் எல்லாம் செய்கிறார்கள்.
கெட்டவார்த்தை பேசுகிறார்கள். சினிமாயும் ட்ராமாயும் வேண்டாத்தனங்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் விரோதமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்கிறார்கள். மந்திரம் செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார்கள். ஆண்டவர் விரோதமாக என்னெல்லாம் செய்கிறார்கள்? பொய், களவு, வேசித்தன, உபச்சாரம், அநேக வேண்டாத்தனங்களை எல்லாம் கையில் வைத்து கொண்டு நடக்கிறார்கள். இது எவ்வளோ பயங்கரமானது! இது ஆண்டவரை எவ்வளோ வேதனைப்படுத்துகிற காரியம், எவ்வளோ ஆண்டவரை உருவ குத்துகிறதான காரியம். அநேக ஆணிகளாக உருவ குத்தினால் அதை விட கடுமையான காரியங்களை யார் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற கூட்டத்தார் செய்கிற அநியாயம் மற்றவர்களை விட தப்ப மாட்டார்கள். தீவுமே கிடையாது. ஆண்டவர் விரோதமாக செய்கிறது புரோகமாகும். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பாடுபட்டு என்னுடைய பாவங்களுக்காக இனி இந்த பாவத்தை செய்வது தீவ துரோகமாகும். ஆண்டவரை வேதனைப்படுத்துவதாகும், அவரை குத்துவதாகும், அவரை அடிப்பதாகும், அவரை பரிகாசம் பண்ணுவதாகும், அவரை துப்புவதாகும். அது ஒன்றும் கிடையாது. துணிகரமாக செய்கிறார்கள். தேவாக கடந்து செல்கிறார்கள். ஆண்டவரோ இரக்கமுள்ளவர், மன்னிப்பை நமக்காக கேட்டு வாங்கி வைத்திருக்கிறார். அதனால என்ன அப்படி போகிறது? அது எவ்வளோ காலம் போகிறது தெரியாது. அது எவ்வளவு காலம் அந்த வார்த்தை அது தடுக்க சொல்ல முடியாது. அநேக ஜனங்கள் தொலைந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பண்ணினார். அந்த வார்த்தை 40 ஆண்டு காலம் தடை செய்தது. அதோட அநேகர் அழிந்து போனார்கள், சிதறுண்டு போனார்கள். உலகத்துக்காக எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்? இது எவ்வளோ காலம் போகும்? ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், மனஸ்தாபப்படுத்துகிறார்கள், அவரை பாடுகள் மேல் பாடுகள் உட்படுத்துகிறார்கள். இதை நீ அறிய வேண்டும். ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது நீ கொடுத்து தப்ப மாட்டாய். ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, கடைசி நாள் நீ கணக்கு தப்ப மாட்டாய். ஆண்டவர் நமக்காக அந்த நாளில் 3 நாள் தூங்கி துடித்து நமக்காக பாடுபட்டு மரித்தார். சிலையிலிருந்து கொண்டு 7 வார்த்தைகளை பேசினார். இட்டுமுடக்கம் போன்ற வார்த்தைகளை பேசினார், மரித்தார். அன்றைய தினமே வெள்ளிக்கிழமை ஆபி 14ஆம் தேதி அன்றே சாயங்காலம் அடக்கம் பண்ணப்பட்டார். மறுநாளில் எல்லாம் என்ன, அவர் கல்லறைக்குள்ளே இருந்தார். பாதாளத்தோடும் மரணத்தோடு எல்லாம் போராடி வெற்றி சிறக்கிற அனுபவத்தோடு போராடி கொண்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். கல்லறையெல்லாம் உடைந்து தரித்து ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். கஸ்திவாரத்தின் பிரதானமான சம்பவங்கள். ஆண்டவர் பாடுபட்டதனால் வருதான ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்த ஜீவி அனுபவங்கள், உயிர்த்தெழுந்தால் வருதான அனுபவங்கள். உயிர்த்தலின் வல்லமை ஆகிய பரிசுத்தாவியை தருகிறார். உயிர்த்தலின் வல்லமை என்ன? பரிசுத்தாவை தருகிறார். பரிசுத்தாவை நடக்க பலன் தருகிறார். இதெல்லாம் பெற்று பரிசுத்த ஜாதியாராக வாழ்ந்து பரலோகராஜ்யம் போகும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கேட்டதான சுவிசேஷத்தை விசுவாசித்து அனுபவங்களை அடைந்து ஆசிரியப்படும்படியாக ஜாக்கிரதையாயிருங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள், பின்மாற்ற அடைந்தவர்கள் காத்திருங்கள், காத்திருந்து விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டோட பாடலிருந்து கண்ணீர் விட்டு நல்ல உண்மையான பொருத்தனையோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் தருகிறவர், ரட்சிக்கிறவர், நாட்களையும் காலங்களையும் தந்து கொண்டிருக்கிறார். என்றையும் கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம். ஆகவே ஒவ்வொரு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான காலத்தை பிரயோஜனப்படுத்தி ரட்சியப்பட்டு அவருடைய வரைக்கு ஆயத்தப்படுங்கள். யார் யார் விதமான விசுவாசத்தோடு ஜெபம் கர்த்தர் நோய்களை நீக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். முடிவிலே பரலோகராஜ்யமாக உன்னதமான பதவியை தருவார். ஆகவே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அளவில்லாத ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாத ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடப்பெரியலாக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த கஸ்திவாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் நேர் ராஜாவாக பாரி சென்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அடைந்துள்ள கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த கஸ்திவாரம் முழுதும் ஜனங்களை மிகுந்த ஆசீர்வாதம் காணப்படுத்ததாக, ரட்சிக்கப்படாத ஜனம் ரட்சியப்படுத்ததாகவும், பின்மாற்ற அடைந்த உயிர்ப்பிப்படுத்ததாகவும், பரிசுத்தாற்று போனவர் பரிசுத்தம் அடையும்படியாகவும், ரட்சியப்பட்டும் பரிசுத்தாய் பெறாதவர்கள் பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்படும்படியாகவும் நீர் இறங்கி கிரேசியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. முற்றிலும் ஆவிக்கிற ஆசீர்வாதம் அடைந்து பல்லவராயத்திற்கான சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆறுதலோடு காணப்படுத்த இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. விதமான ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நீர் இந்த உலகத்தில் வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம், பாடுபட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், மரித்ததற்காக ஸ்தோத்திரம், அடக்கம் பண்ணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து மகிமையின் தேவனாக காணப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே,
ஜனங்கள் விசுவாசத்தோடு உம்மை கிட்டு சேர இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். செத்த விசுவாசத்தை எல்லாம் விட்டுக்கொண்டு அவிசுவாசங்களை எல்லாம் விட்டுக்கொண்டு நல்ல விசுவாசத்தோடு உம்மை கிட்டு சேர்ந்து இப்படி ஆசீர்வாதங்கள் அடைந்துள்ள இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஒருவராவது ஆகிய யுகத்தில் போலிகள் என்று தான் அனுபவத்தோடு காணப்படாதபடி யதார்த்தமான அனுபவத்தோடு காணப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உம்முடைய ஜனங்களாக காணப்படும்படியாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்ல பிதாவே, அப்பா பிதாவே, கடைசி நாளில் நீர் வரும்போது ஒருவராவது நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தேற்ற அனுபவத்தோடு காணப்படாதபடி எல்லோரும் யதார்த்தமாக ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து எல்லோரும் யதார்த்தமான நிஜமான ஆவிக்கிற அனுபவத்தை அடைந்து உண்மையான ஆவிக்கிற அனுபவத்தோடு உண்மையான மெய் கிறிஸ்தவ அனுபவத்தை அடைந்து மெய்யாகவே உடைய சாட்சிகளாக உடைய பரிசுத்தவான்களாக காணப்படும்படிய இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, வெளித்தோற்றத்தின்படி அல்ல, யதார்த்தமான அகத்தோற்றத்தின்படி உள்தோற்றத்தின்படி விசேஷமான ஆவிக்கிறவர்களாக காணப்பட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பிதாவே, இந்த வாரம் முழுதும் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாரமாக காணப்பட ஜனங்கள் அதீதமாக ஜெபம் பண்ண ஏற்ற வாரமாக காணப்பட ஜப தடைகளெல்லாம் நீங்கி ஜப ஆவியை கடலிட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஜனங்கள் அதீதமாக ஜெபம் பண்ணி அதீதமாய் விண்ணப்பம் பண்ணி அதீதமாய் கண்ணீர் விட்டு அதீதமாய் கதறி அதீதமான ஆசீர்வாதம் அடைந்து இந்த உலகத்திலே ஆசிரியப்பட்ட ஆபிரகாம் சந்ததியார் வாழ கிருபையும் விட கெஞ்சுகிறோம். பிதாவே, எல்லாரும் சந்தித்தாலும் ஆசீர்வதித்தாலும் ரட்சிக்கப்பட்டு எல்லா ஆசீர்வாதம் அடைய இறக்கம் செய்யணும். யாரும் பல்லவரத்திற்தான பாக்கியமான அனுபவத்தோடு உலகத்தில் வாழ கிருபை செய்யணும். நோயோடு வியாதியோடு பேய்சாசன் கட்டுகளோடு காணப்படுகிற யாவரை சந்தித்தாலும் சுஸ்தமாக்கியலும் குணமாக்கியலும் யாவரை சுகத்தோடு வெள்ளத்தோடு தீர்க்காயுசோடு வாழ இறக்கம் செய்யலும். எல்லா குடும்பங்களும் தங்கியலும் பாசம் பண்ணியலும் எல்லாரையோட வரைக்கு ஆயத்தப்படுத்தியலும் குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தலும் காத்தலும் யார் மேலும் கிருபையார் இரக்கமார் அன்பார் தயவாரும் மேல்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்ம நேர்மையிலும் சமயத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.